அக்கினி சிறையில் யார் கதையை பார்க்க போகிறோம்னா சாந்தி கோஸ். இவங்களாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்களா நீங்கள் இந்த பேரெல்லாம். சாந்தி கோஸ் வந்து கல்கத்தாவில் வந்து 1916ஆம் ஆண்டு நவம்பர் 22 பிறந்திருக்காங்க. இவங்க பள்ளியில் படிக்கும்போதே ஜி கந்தார் என்ற புரட்சி குழுவில் இருந்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே இவங்க வந்து எத்தனாம் கிளாஸு, 15 வயசு. அப்போ எத்தனாம் கிளாஸ் படிப்பாங்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு புரட்சி குழு இருக்குமா. சுதந்திரத்துக்காண்டி பல பேர் பல விதமாக இது பண்ணியிருக்காங்களா. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, 14 வயசு 15 இந்த வயசுக்குள்ள தான். அப்போ இந்த ஒரு அமைப்பை இவங்களே ஏற்படுத்தியிருக்காங்க. ஜி கந்தர் என்ற புரட்சி குழுவில் இவங்களே இணைஞ்சி தற்காப்பு கலைகள், துப்பாக்கி சுடுறது, வாழ்வீச்சு எல்லாமே பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் இவங்க கற்றுருக்காங்க. அப்போ இவங்க பீரியடில் வந்து பகத்சிங்கை சுட்டு கொண்டாங்கலாம். பகத்சிங் வந்து தூக்கில் போட்டாங்களா, அந்த மரணம் வந்து இவங்க ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்போயுமே சின்ன பிள்ளைங்க தான். அப்போ வந்து நம்ம எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் அந்த பிரிட்டிஷ் அரசு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க தோழி பேர் என்ன பேர் போட்டிருக்கேன், இவங்க தோழி பேர் என்ன பேருமான சுனிதி சௌத்ரி அப்படிங்கிறவங்க வந்து இவங்க ஃப்ரெண்டு. இவங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்டு சுனிதி சௌத்ரி அப்படிங்கிறவங்களும் சுதந்திர உணர்வு உள்ளவங்க ஒருத்தவங்க தான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேருமே ஸ்கூலில் படிச்சுட்டே இருக்கும்போது தான் யூனிஃபார்ம் தான். யூனிஃபார்ம் போட்டு வந்து இவர் பேர் என்ன போட்டிருக்கேன், சார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் அதிகாரியாக இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மனு கொடுக்கணும், கிறிஸ்மஸ்க்கு சாக்லேட் கொடுத்துட்டு மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிருக்காங்க. அப்போ யாரும் உள்ள விட மாட்டாங்களா, ஒரு 2 சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள விட்டுருக்காங்க. இவங்க மனு கொடுக்குறதா சொல்லி 2 பேரும் கை துப்பாக்கி 2 பேருமே வச்சுருந்துருக்காங்க. கரெக்டாக வந்து அவரை குறிப்பாத்து சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ வந்து வயசு எத்தனை, இவங்களோட தோழி இருக்காங்களா, அவங்க பேரண்ட் எழுதிப்பட்டிருக்கேன், அது வாசிங்க, சுனிதி சௌத்ரி. அவங்களுக்கு வெறும் 14 வயசு தான். இவங்களுக்கு வந்து யாரு, சாந்தி கோஸ், இவங்களுக்கு வெறும் 15 வயசு. அப்போ எப்படி ரொம்ப சின்ன வயசுல 2 பேருமே தைரியம் கொண்டு சுட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது என்ன தண்டனை கொடுக்கணும்னு என்ன சொல்லியிருக்காங்க, பிரிட்டிஷர்ஸ் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 7 ஆண்டு தண்டனை மாற்றிருக்காங்க. 7 வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அப்போ வந்து 7 வருஷம்னா அது ஆங்கிலேயர் சும்மா விடுவானா, அவங்க அரசியல் உள்ளவங்களும் கொண்டு பண்ணியிருக்காங்களா. ஒவ்வொரு விதமான சித்திரவதைகள் ஒவ்வொரு இதாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புது புது தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க ஜெயிலுக்குள்ளே. அவங்களை கொண்டு ஆத்திரத்தை வந்து இவங்க 2 பேர் மேலே காமிச்சு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கொலை செஞ்ச ஆண்டு வந்து என்ன தெரியுமா, 1931 தான் இவங்க வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ 7 ஆண்டு காலமாக இந்த சிறை தண்டனை ஆயிருக்கப்போ நம்ம காந்திஜி வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க தண்டனையை குறைச்சி எப்படியாவது இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அப்போ 1939 வந்து இவங்களுக்கு விடுதலை கிடச்சி. 1939 நல்ல கேட்கும்போது விடுதலை கிடச்சி. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க படித்து அதுக்கப்புறம் இதே மாதிரியே சுதந்திரத்துக்காண்டி போராட்ட ஒரு இளைஞரை வந்து கல்யாணமும் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வாழ்க்கை குறிப்பை இவங்களே கதையாகவும் எழுதியிருக்காங்க. நம்ம சுதந்திரத்துக்காண்டி என்ன பண்ண என்ன அது அப்படிங்கிறது கதையும் எழுதிட்டு சமூக சேவைகள், அவ்வளோ வந்து உங்களை மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளாக இருப்பாங்களா, அவங்களும் சுதந்திர உணர்வை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1952 68 வரைக்கும் வந்து இவங்க வந்து காங்கிரஸில் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிருக்காங்க. அப்போ வந்து இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒரு இயக்கம், தனியாக ஒரு இயக்கம், ஒரு சின்ன சின்ன கட்சிகளாக நம்ம ஊரில் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு இயக்கத்தில் இருந்து தான் சுதந்திரம் சொல்லிட்டு அவரை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக வந்து 1955 68 வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்போ இவங்களை இருந்து நம்ம என்ன தெரியுது, சிறு வயதிலே வந்து நம்ம சுதந்திரத்துக்காண்டி என்ன செய்யணும். பகத்சிங் மரணம் தான் இவங்க ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்கலாம். அப்போ நாட்டுக்காண்டி போராடின ஒருத்தரை கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஆவேசத்தில் வந்து பிரிட்டிஷ்காரனை கொண்டுட்டாங்க. சின்ன வயசுல எவ்வளோ பெரிய துணிவு இருந்தால் தானே இப்படி செய்ய முடியும். வாழ்க்கை பூர்வமே எத்தனை வருஷம், 7 வருஷமா கடுங்காவல் தண்டனை. ஜெயிலுக்குள்ள என்ன சும்மாவா நல்லா ராஜா வாழ்க்கையாக வாழ முடியும். டெய்லி ஒவ்வொரு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. நகைக்கண்ணில் வச்சு ஊசியை குத்துறது, அப்புறம் வந்து ஒவ்வொரு சாப்பாடு சரியாக கொடுக்காம அப்படி ஒவ்வொரு விதமாக சொல்லவே முடியாத ஏகப்பட்ட சித்திரவதைகள் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் அனுபவிச்சு நம்ம காந்தியடிகள் வந்து அவர் பேச்சினால பிரிட்டிஷ்காரங்க கூட பேசி சின்ன குழந்தைங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க விடுதலை ஆகி வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வந்து அதுக்கப்புறமே இவங்க வந்து ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுதாப்பா, இனிமேல் இந்த சுதந்திரத்துக்கு ஒன்றும் போராட வேண்டாம்னு விடலை. திரும்பியும் காங்கிரஸில் இணைஞ்சி திரும்பியும் எவ்வளோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி
சமூக சேவைகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சின்ன பிள்ளைகளே உணர்வு இருந்துச்சு. இவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும், நம்மளுக்கு இதே மாதிரி தைரியம் வரணும். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம நாட்டுக்காண்டி. அது பூராமே இப்போ உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சும்மா டிக்டாக் எடுக்கிறது, டான்ஸ் ஆடுறது, சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாக இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காண்டி எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க, எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.